பிறந்த நாளை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும். தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்த அயோத்திதாசர் கொல்லுப்பேத்தி ரேவதி நாகராஜன். சென்னை தாம்பரத்தில் உள்ள அயோத்திதாசர் தேசிய சித்த மருத்துவமனையில் அமைந்துள்ள பண்டிதமணி அயோத்திதாசர் அவர்களின் 110வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஆசிய ஜோதி புத்த தம்ம சங்கம் ஷெட்யூல் வகுப்பினர் ஐக்கிய முன்னணி அயோத்திதாசர் ரெட்டமலை நினைவு அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் திருமதி ரேவதி நாகராஜன் மற்றும் தாம்பரம் அயோத்திதாசர் சித்த மருத்துவமனையின் மருத்துவர் செந்தில் மற்றும் தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் பாவலர் ராமச்சந்திரன், தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கரு சந்திரசேகரன், ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அயோத்திதாசர் மணி மண்டபத்தில் திருமதி ரேவதி நாகராஜன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்ற தலைவர் பி சுப்பிரமணியன், கோட்டூர்புரம் எஸ் முருகேசன், பெருமாள், தருண், மாரிப்புத்தூர் அம்பேத்கர் பறைய சங்க பொதுச் செயலாளர் சாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அயோத்திதாசர் கொல்லுப்பேத்தியான ரேவதி நாகராஜன் பேசுகையில், அயோத்திதாசருக்கு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதல்வரிடம் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்த முதல்வருக்கு எங்களின் அமைப்பின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். அதே நேரத்தில் தமிழக முதல்வருக்கு மற்றொரு கோரிக்கையை வைக்கிறோம் என்றும், புத்த பூர்ணிமாவான புத்தர் பிறந்த நாளை அரசு விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். மேலும் மதுபான கடைகள், மாமிச கடைகளை மூட வேண்டும். அரசு இதை செய்ய வேண்டும் என்று எங்களது கோரிக்கையாக வைக்கிறோம் என்று கூறினார். இதில் பல்வேறு அமைப்பினர்கள் உடனிருந்தனர். வணக்கம். நான் கவிராய பண்டிதமணி அயோத்திதாசர் திவான் ரெட்டமலை சீனிவாசன் கொல்லுப்பேத்தியாகிய ரேவதி நாகராஜன், செல்லுனர் ஐக்கிய முன்னணி ஆசிய ஜோதி புத்த தம்ம சங்கத்தின் பொதுச் செயலாளர். இன்றைக்கு கவிராய பண்டிதமணி அயோத்திதாசர் அவர்களின் 110வது ஆண்டு நினைவு நாள். இன்றைக்கு அவரை போற்றும் விதமாக மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த இங்கும் தாம்பரத்திலும் நிகழ்ச்சி நடத்தது சிறப்பாக. இந்த சிலை நிறுவி தற்சமயம் ஒரு 3 மாதங்கள் ஆகின்றன. இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். மீண்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை என்னவென்றால், வரும் 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா, புத்தருடைய பிறந்த நாள் நினைவொட்டி மத்திய அரசு விடுமுறை விடுகிறது. மாநில அரசு எல்லா மாநிலங்களும் விட்டாலும் தமிழ்நாட்டில் மாநில அரசு விடல. இது குறிப்பிட்டு பார்க்க போனால் மகாவீரும் புத்தரும் ஒரே சமகாலத்தவர்கள். மகாவீருக்கு இங்க மராட்டிய மண்ணில் செலுத்தக்கூடிய அந்த மரியாதை இங்க தமிழ்நாட்டுல விடுமுறை விடுக்கும் இந்த தமிழக அரசு, தொடர்ந்து திராவிட அரசுகள் புத்தருக்கு இதுவரை அரசு விடுமுறை அளிக்கவில்லை. மதுபான கடைகள் மூடுவது, மாமிச கடைகள் மூடுவது, இது ஜெயின் மதத்திற்கு மட்டும் ஒரு அரசாக இதுவரை தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அரசு ஆளுபவர்கள், முதலமைச்சராக இருப்பவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இது எனக்கு தொடர்ந்து என்னுடைய தந்தை அயோத்திதாசர் பேரன், என்னோட தந்தை தேவரன் அவர்கள் தொடர்ந்து சட்டசபையில் செல்லும் இந்த பட்டியலின தலைவர்கள் எல்லாம் நீங்க பேசுங்க, புத்த பூர்ணிமாக்கு விடுமுறை விடணும் அப்படின்னு சொல்லும் போது இதுவரை யாருமே பேசாத ஒரு குற்றம் தான். அதனால இந்த ஆளும் முதலமைச்சர் அவர்கள் வரும் 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். மத்தியத்துல இங்க முழுக்க விடுமுறை விடுறாங்க. அந்த விடுமுறையை இங்க கடைபிடிக்கலாம். நீங்க மட்டும் எங்களை பிடிச்சு வைக்கிறீங்க. அதுக்கு காரணம் இந்த அயோத்திதாசரால் தான். அசோகருக்கு பிறகு பௌத்தத்தை நிலைநாட்டியவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். பாலி மொழி கற்று புத்தரது ஆதிவேதம் எழுதி அதன் வாயிலாக வந்த புத்தான் எசன்ஸ் ஆஃப் புத்திசம் அதை பேராசிரியர் லட்சுமி நரசு அவர்கள் இயற்றியதை ஆங்கிலத்தில் படித்துதான் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் தம்மா எழுதுகிறார். அதுக்கு அயோத்திதாசருடைய ஒரு அறிவு தாக்கத்தை தான் அம்பேத்கர் கடைபிடித்தார். அவர் மதம் மாறியது, அம்பேத்கர் மதம் மாறியதும் அயோத்திதாசரால் தான். இன்றைக்கு அயோத்திதாசரை புறக்கணித்து இங்க ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அண்ணல் அம்பேத்கரை மட்டும் வைத்து அயோத்திதாசரை புறக்கணிக்கிறார்கள். அதனால இந்த பட்டியலினத்தோர்லாம் அம்பேத்கரோட வாரிசுகள். அம்பேத்கர் பொதுவான ஒரு இந்திய தலைவராக தான் போற்றப்பட வேண்டும். அவரை பட்டியலினத்து தலைவராக ஒரு நினைத்து இங்க புத்த பூர்ணிமான போது இந்த பட்டியல் மக்கள் மட்டும் புத்த பூர்ணிமா கொண்டாடுறாங்க. இவங்க மட்டும்தான் புத்தர்களோட
புத்தரோட வாரிசு, புத்தரோட பௌத்தர்களாக வாழறாங்க அப்படின்னு நினைத்துதான் தொடர்ந்து இந்த அரசுகள் வந்து புறக்கணிக்குதா? வட இந்தியாவில் வந்ததுதான் இந்த ஜைனமும். ஜைனர்கள் இங்க வந்து இருக்கிறத விட பட்டியலினத்தான தமிழர்கள் நாங்கள் அதிகமா இருக்கோம். புத்த பூர்ணிமா விடுமுறை விடுத்தால் நாங்கள் இன்னும் சீர சிறப்பாக கொண்டாடுவோம். ஜெயின மதத்துக்கு மகாவீருக்கு எப்படி விடுமுறை விடுத்து மதுபான கடைகள், மாமிச கடைகள் எப்படி மூடப்படுகிறதோ அது போல வந்து செய்தால் பட்டியலின மக்கள் வந்து நாங்கள் மீண்டும் வாழ்த்துவோம் முதலமைச்சர் அவர்களுக்கு. இவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து திருக்குறளை பாதுகாத்து வைத்த வம்சம். ஐயன் திருவள்ளுவரோட வாரிசுகள் தான் நாங்கெல்லாம் வந்து நாடோடிகள் கிடையாது. இதே வந்து இன்றைக்கு வேலூரில் மலம் கலந்ததுல தொடர்ந்து மற்ற எல்லா இடத்துலயும் வந்து தீண்டாமை பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் நடக்குது. வந்தேரிகளான நாடோடிகளுக்கு கூட இங்க வந்து உடனே பட்டா எல்லாமே கொடுத்து எல்லாமே வரவேற்கிற அரசு பட்டியலினத்தை வந்து கண்டு கொள்ளாம இருப்பது பெரும் அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. இது வந்து தொடர்ந்து இந்த போக்கு வந்து கடைபிடிச்சா எல்லா இடத்துலையும் இந்த தேர்தலில் கூட எல்லாமே புறக்கணிச்சாங்க. அந்த மாதிரி போக்கு தான் நினைக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து நாங்க கேட்டுக்கொள்கிறோம். புத்த பூர்ணிமா வரும் 23ஆம் தேதி அன்று விடுமுறை அளித்தால் அயோத்திதாசருக்கு நீங்கள் எவ்வாறு இந்த சிலை நிறுவி நீங்கள் எவ்வளவு பெருமைக்குரியவராக ஆகினீர்களோ அது போன்ற ஒரு பெருமைக்குரிய முதலமைச்சராக நீங்கள் போற்றப்படுவீர்கள். நாங்கள் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். ஜெய ரேவதி நாகராஜன், சிறுலோக்னர் ஐக்கிய முன்னணி, ஆஸ்ட்ரோ ஜோதி புத்த தர்ம சங்கம் பொதுச் செயலாளர்.